ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் முடிவு தள்ளி போகும், காலதாமதமாகும், டிலே ஏற்படும், பேச்சுவார்த்தைகள் நின்று போகும், தடை ஏற்படும், ஒப்பந்தங்கள் பாதியில ஸ்டாப் ஆகும். ஒருவேளை குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லை அப்படிங்கறத இவங்க எப்படி உணர்றாங்க? உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படும். இவங்க எந்த விஷயத்தையும் நிதானித்து எடுக்கிறவங்க கண்ணை கண்ணு. அவர்களால எந்த முடிவும் எடுக்க முடியாம திணறக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில அடுத்து ஒரு வழி இருக்கு. அதனால இந்த வைணவ பெருமாள் தெய்வங்களை குலதெய்வ அம்சமாக பெற்றவர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள்ல சுத்தமில்லாத ஒரு ஆலயம் எந்த சுகத்தையும் தராதியா. ரிஷபம் என்றால் வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கு அப்படிங்கறது எப்படி உணர்றாங்க? நம்ம சொல்ற மாதிரி குலதெய்வத்தை பத்தி பேசுறதா இருந்தா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை சுக்கிர பகவானுடைய அம்சம் கூடுதல் விசேஷம் என்னன்னா, மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் அங்கே உச்சம் பெறுகிறார். ரிஷபத்திற்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புதன் பகவான். அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய புத்தி, மனம் இயங்குற விதம், நம்ம யோசிக்கிற சிந்தனைகள் எல்லாத்துக்குமே புதன் பகவானுடைய அம்சம். பேசுறது, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 கூடையவனா வர்றார். ரிஷபராசிக்காரர்கள் பல நேரங்கள்ல ரொம்ப, நான் சில நேரங்கள்லாம் சொல்ல மாட்டேன், பல நேரங்கள்ல ரொம்ப மெதுவா ஒரு முடிவை அவ்வளவு சீக்கிரம் சொல்லாதது மாதிரியும், ரொம்ப மெதுவா அவங்க யோசிக்கிற மாதிரியும் தோணும். அவங்களுக்கே தோணும் நம்ம ரொம்ப ஸ்லோவா இருக்கமோ, நம்ம ஸ்லோவா இருக்கிறதுனால இந்த காரியம் தள்ளி போயிடுச்சோ, அல்லது நம்ம முடிவை சொல்லாததுனால இது நம்ம கையை விட்டு போயிடுச்சோ, நம்ம முடிவெடுக்க தயங்குறோமோ. ஆனா அது ஸ்திர ராசி அப்படிங்கிறதுனால நிரந்தரமா காலத்திற்கும் இருக்கணும்னு நினைச்சுதான் ஒரு முடிவை அவங்க ஃபைனலே பண்றாங்க. அதனால அது மெதுவா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காம பொறுமையா நிதானமா இருந்த நேரத்துல பல வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரர்களை விட்டு தள்ளி போயிருந்தாலும் கூட அவசரத்துல போய் அந்த வாய்ப்புகளை சிக்காம, அந்த விஷயத்துல மாட்டிக்காம இன்னைக்கு தப்பிச்சு நம்ம நிக்கிறோமே, அவசரத்துல அந்த முடிவை மட்டும் நம்ம அன்னைக்கு சரின்னு சொல்லியிருந்தா, அல்லது அவசரப்பட்டு அந்த முடிவை நம்ம எடுக்காம இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான யோசனைகள் அந்த முடிவு தள்ளி போய் ஒரு சக்தி உங்களை காப்பாத்தி இந்த முடிவை உங்களை எடுக்க விடாம, அவசரப்படுத்த விடாம, நிதானமா மெதுவா பல விஷயங்கள்ல உங்களை தப்புச்சமிடான்னு சொல்லக்கூடிய சக்தி ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வமா இல்லாம வேற யாராங்க இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு சக்தியை ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் பல தருணங்கள்ல இந்த முடிவை நல்ல வேளை நம்ம எடுக்கல அப்படின்னு அவர்களை சிந்திக்க வைப்பது குலதெய்வம் தான். அது ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பா உணர்வாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்திற்கு குலதெய்வம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் சார்? ரிஷபராசியே காலச்சக்கரத்தினுடைய 2வது ராசி. தனம், குடும்பம் இதெல்லாம் சொல்றோம். மகாலட்சுமியினுடைய அம்சம் சுக்கிர பகவானுடைய அம்சம் அவங்கள்ட்ட இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவோம். பொதுவா ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பண விஷயங்கள்ல நான் நிறைய ரிஷபராசிக்காரர்களை பார்க்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அது கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது, அதீத சிக்கனம்னு சொல்ல முடியாது. எதற்கு கொடுக்கணும், எதற்கு விடணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். எங்கன லூஸ் விடணும், எங்கன இருக்க பிடிக்கணுங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாக தெரியும். பண விஷயத்தில் மிக கவனமாக கையாளக்கூடிய, சேமிப்பு விஷயத்தில் மிக கவனமாக கையாளக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் அவங்க தொழில் விஷயத்துல அடுத்த கட்ட முன்னேற்ற விஷயத்துல ஒரு டீல் பேசி முடிக்கிறாங்க, ஒரு வியாபாரம் பேசுறாங்க. அது ஏதோ ஒரு காரணத்தினால டிலே ஆகுது, தள்ளி போகுது, அல்லது ஒரு பேசிய ஒப்பந்தம், பேசிய காரியங்கள், பேசிய விஷயங்கள் பிரேக்கப் ஆயிடுது, தடையாயிடுது, நின்று போயிடுது. அது அவங்களுக்கு ரொம்ப மன அழுத்தத்தை கொடுக்கும். ஏன்னா என்னடா இவ்வளோ ஸ்டெடியாக யோசனை பண்ணி லாங் டைமுக்கு யோசிச்சு எல்லா விஷயத்தையும் தீர்க்க ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணி, நம்ம முடிவு பண்ணுறதே பெரும்பாடு. ரிஷபராசிக்காரர்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை அவங்க மனசு ஒத்துக்கிறதே பெரும்பாடு, அவங்க ஒரு முடிவுக்கு வர்றதே பெரும்பாடு. அப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு ஸ்திரமான முடிவு எடுத்து நம்ம உள்ள போகும்போது இந்த டீல் டிலே ஆயிடுச்சு, ஏன் வந்த காரியம் பாதியில் நின்றுச்சு, ஏன் இது முடிக்க முடியலையே, எங்கேயோ கொண்டு போய் நம்மளை நிறுத்திருச்சே அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்க, மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை, அவங்களுடைய கையிலிருந்து போகக்கூடிய அந்த அசலை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னா அது குலதெய்வமாக இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்?
ரிஷபராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் முடிவு தள்ளி போகும், காலதாமதமாகும், டிலே ஏற்படும், பேச்சுவார்த்தைகள் நின்று போகும், தடை ஏற்படும், ஒப்பந்தங்கள் பாதியில ஸ்டாப் ஆகும். ஒரு பெரிய நஷ்டம் வருவதை சின்ன நஷ்டத்தோடு என்ன காரியத்திற்காக 10 தடவை அலைஞ்சிங்க, அவ்வளவுதானே, நேர விரயம் தானே. ஆனா அந்த விஷயம் நடந்திருந்தா பின்னாடி அவங்களுக்கு தெரிய வரும், மிகப்பெரிய ஒரு நஷ்டத்துல இல்லடா சிக்க தெரிஞ்சோன்னு சொல்லி. அப்படி மிகப்பெரிய வரக்கூடிய ஒரு நஷ்டத்தை சனி பகவானுடைய சில அம்சங்கள்னால சில காரிய தடைகளை ஏற்படுத்தி, தாமதத்தை ஏற்படுத்தி, மந்தப்படுத்தி, தேக்கப்படுத்தி, மன உளைச்சலை கொடுத்திருந்தாலும் கூட பெரிய நஷ்டத்தை தடுத்த சக்தி யாராக இருக்குன்னு சொன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை தவிர வேற யாராக அங்க இருக்க முடியும்? அந்த சக்தி தான் ரிஷபத்திற்கு காக்கக்கூடிய ஒரு சக்தி. ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவீங்க சார். சுக்கிரன்னாலே திருமணம், காதல், குடும்ப வாழ்க்கை, சுகஸ்தானம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருவேளை இதுலெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு குலதெய்வ வழிபாடு நிவர்த்தி கொடுக்குமா? சுகத்திற்கு சுக்கிர பகவான் ஒரு காரக கிரகம். சுகஸ்தானம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்துல அந்த லக்னத்திற்கு 4வது பாவகம். அதை வச்சு அந்த சுகபாவகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றோம். பொதுவா சுக்கிரன் நல்லா இருக்கணும். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நவீன வசதி வாய்ப்புகள், வாகன யோகங்கள், ஒரு நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு அன்பு பாசம்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா வீக்னஸ் இல்லாம இருக்கணும் ஜாதகத்துல. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ஒருத்தரை ஈஸியாலாம் நம்ப மாட்டாங்க. அவங்கள்ட்ட நிறைய அந்த நம்பிக்கைக்குரிய நபராக அவர்கள் மாறுவதற்கு நிறைய யோசனை பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள இடம் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒருவரை நம்ப ஆரம்பித்தால் அந்த சுக்கிரனுடைய அம்சம் இருக்கிறதுனால முழுசா அப்படியே ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுக்குள்ள அது முழு இடத்தை கொடுத்து முழுசா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது ராசியோட நேச்சர். ஆனா அந்த நம்பிய உறவு, அந்த நம்பிய நட்பு, அந்த நம்பிய காதல் எதுவா இருந்தாலும் சரி, திடீர்னு அவங்களுக்கு ஒரு நாள் முறிச்சுட்டு போயிடுவாங்க. அல்லது இவங்க அதை நினைச்சு வருத்தப்படுவாங்க. இவர்களே ஒரு நாள் அது வேணான்னு சொல்ற மாதிரி சூழல் வரும். அல்லது இவர்களே அவர்கள் ஏண்டா வேணான்னு சொன்னாங்கன்னு கவலை வரும். அந்த கவலை ஆரம்பத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை, வருத்தத்தை நிச்சயமா யாரா இருந்தாலும் பிரிவு என்பது கொடுத்தாலும் கூட ஒரு தவறான மனிதரிடமிருந்து, ஒரு தவறான உறவிடமிருந்து உங்களை நீ நம்புன, ஆனா நான் நம்பலன்னு குலதெய்வம் சொல்லும். ஆரம்பத்துல உன்னுடைய கெட்ட நேரம், சில தசாபுத்திகள், சில அறிமுகங்களை ஏற்படுத்தினாலும் கூட குலதெய்வத்தினுடைய அனுகூலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தால் எவ்வளவு வேஷம் போட்டு ஒருத்தர் நடித்தாலும் கூட முகத்திரையை கிழித்து அவர்களுடைய சுயரூபத்தை ரிஷபராசிக்காரர்களுக்கு புரிய வைக்கிறது வேற யாராங்க இருக்க முடியும்? குலதெய்வத்தை தவிர. அந்த சக்தி ரிஷபத்திற்கு குலதெய்வம் தரக்கூடிய சக்தி. அப்ப கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வம் நல்லாவே உணர்த்துது அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா என்னைக்குமே அது கூடாத நட்புயா அப்படின்னு ரிஷபத்திற்கு குலதெய்வம் நிச்சயமாக குறிகாட்டும். அதை அவங்க கெட்டியா பிடிச்சுக்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியான ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கு அப்புறமா ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுமா சார்? அதுக்கு குலதெய்வம் துணை நிற்குமா? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்க சொல்ற மாதிரி பிரிவு அப்படின்றது எல்லோருக்கும் சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுல ரிஷபம் என்ன விதிவிலக்கா? ரிஷபராசிக்காரர்கள் வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மனச்சுமையோடு இருப்பாங்க. அவர்களால எந்த முடிவும் எடுக்க முடியாம திணறக்கூடிய ஒரு சூழல்ல அவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. வாழ்க்கையில அடுத்து ஒரு வழி இருக்குதா அப்படிங்கிற சந்தேகம் அவங்க மனசுக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க எடுத்த முடிவு சட்டுன்னு உடனே எடுத்த முடிவு கிடையாது, அவசரத்தில் எடுத்த முடிவு கிடையாது. நல்ல யோசித்து எடுத்த முடிவுக்கே ரிசல்ட் இப்படி இருக்கு. நல்ல யோசித்து பழகிய நட்பினுடைய உண்மையே இப்படி இருக்கு. நல்ல நேசித்து பழகிய மனமே இவ்வளவு மோசமா இருக்குன்னு நினைக்கும் போது அவங்க மனசு எல்லாம் தான் கையை விட்டு போய் ஒரு கலங்கிய தருணம், நீங்க சொல்லக்கூடிய நேரம். அந்த நேரத்துல உண்மையாக தன்னுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்கு ஒரு தோள் கிடைக்குது, ஒரு நல்ல மனம் படைத்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்குது, வாழ்க்கையில அடுத்த கட்ட வெளிச்சத்திற்கு கலங்கரை விளக்கு கண்ணுல தெரியுது, அடுத்து அவர்களுடைய தொடங்கக்கூடிய காரியங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகுது. கலங்கிய தருணத்துல, கலங்கி கண்ணீர் வடிக்கக்கூடிய நேரத்துல அப்படியே குலதெய்வம் மாதிரி ஒருத்தர் மாதிரி இல்லைங்க, அதுதான் குலதெய்வம் உங்களை கட்டி அணைக்குதுன்னு சொன்னா அது ரிஷபத்திற்கு மிகப்பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம்.
ஆக ரிஷபம் என்பது குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கிறதுனால தான் கலங்கிய நேரத்தில் கூட கரங்கள் அவங்களுக்கு வந்து காப்பாற்றும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொருளாதாரமா இருக்கட்டும், இல்ல உறவுகளா இருக்கட்டும், இதுல இருந்தெல்லாம் வந்து குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்ல அப்படிங்கறத இவங்க எப்படி உணர்றாங்க சார்? பொதுவா ஜோதிடப்படி 5ஆம் பாவம் கெட்டு போகக்கூடாது. பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்றோம். தெய்வ அனுகூலம் நல்லா இருக்கணும். தெய்வீக கிரகம் சொல்லக்கூடிய குரு நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். ரிஷபத்திற்கு குரு பகவான் வந்து பகை கிரகமா வர்றாரு. அப்ப குலதெய்வ ஸ்தானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வ அனுகூலங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இருந்து நீங்க பாருங்க, பொதுவா ஒரு உறவுகள் அப்படின்றது எதுக்கு? தாங்கி பிடிக்கிறதுக்கு, கஷ்டம் வரும்போது சப்போர்ட் பண்றதுக்கு, சந்தோஷம் வரும்போது பகிர்ந்து கொள்வதற்கு. ஆனா ரிஷபராசிக்காரருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகூலங்கள் இல்லை என்றால் அந்த உறவுகளே பெரும் சுமையாக மாறிடுங்க. காரியவாதிகளா இருப்பாங்க. காரியத்திற்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு இவங்களை வந்து சக்கையா உறிஞ்சிருவாங்க. இவங்களுடைய உழைப்பை எல்லாம் திருடிடுவாங்க. நன்றி விசுவாசம் மற்றவர்களாக உறவுகள் அவர்களை சுற்றி அமைவார்கள். குலதெய்வத்தினுடைய அனுகூலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை என்றால் பேசுவதில் பிரச்சனை வரும். வாக்குறுதி கொடுத்துட்டு அதுல சிரமங்களை சந்திப்பாங்க. எழுத்துப்பூர்வமா செய்த காரியங்கள் எல்லாம் பாதியில மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க. ஒரு விரையாதிபதி செவ்வாயா வரனால பூமி வாங்கும்போது, இடம் வாங்கும்போது அந்த பணம் போய் நஷ்டப்படும். அந்த பணம் தவறான நபர்களிடம் போய் சேர்ந்துரும். அந்த காரியம் முழுமையடையாம அதே காரியத்தை திரும்ப 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 செய்ய வேண்டிய நிர்பந்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும். உறவு சிக்கல், அதுலயும் இந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சம்பந்தபுரம்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, அது பெரும்பான்மையா நிறைய பேருக்கு நல்லது அமையாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த 7ஆம் அதிபதி செவ்வாயா வரனால திருமணம் தன்னுடைய குழந்தைகளுக்கு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இரு வீட்டாருடைய அந்த மனப்போராட்டங்கிறது கடைசி வரை அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். அவர்களால இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சில நேரங்கள்ல கேள்விக்குறியாகும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அது ரீதியான மன அழுத்தத்திற்கு ரிஷபராசிக்காரவங்க ஆட்படுவாங்க. ரிஷபம்னா சுக்கிரன், நல்ல உடை உடுத்த முடியாது. நிறைய துணி வச்சிருப்பாங்க, ஆனா அது உடுத்துறதுக்கு நேரம் இருக்காது. நிறைய ஆபரணங்கள் அணியணும்னு ஆசை இருக்கும், ஆனா எல்லாமே அடகுல இருக்கும். வட்டி கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்கள்ல முழுக்கு கூட ஏற்படும். அதே மாதிரி நிறைய சுபகாரியங்கள், நல்ல விஷயங்களை கலந்துகிட்டு எல்லாரோடையும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், கலகலப்பா இருக்கணும், சிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக பணிச்சுமை வந்து அதுல சம்பாத்தியம் கூட நிக்கலைங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, வெட்டி உழைப்பா. அந்த உழைப்பு ஆயுள் உள்ளவரை ஏண்டா உழைக்கிறோங்கிற காரியமே தெரியாம அவங்க வாழ்க்கையில தடை ஏற்படும். கடைசி வரை ஒரு நிலையான குடியிருப்போ, குடியிருப்புல நிம்மதியோ, பக்கத்துல இருக்கவங்களோட நல்ல அந்யோன்யமான சூழ்நிலையோ இதெல்லாம் இருக்கவே இருக்காது. எங்க பார்த்தாலும் பொறாமை கொண்ட மனிதர்கள், கெட்ட ஒரு மாதிரி இவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க, வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை, பயணங்கள் படும்போது தொந்தரவு, தூக்கத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த குலதெய்வ அனுகூலம் ரிஷபத்திற்கு சரியாக இல்லை என்றால் உறவுகளுடைய பாதை தவறாக இருக்கும். உறவுகள்ல விரிசல்கள் ஏற்படும். இவங்க எந்த விஷயத்தையும் நிதானித்து எடுக்கிறவங்க கண்ணை கட்டுன மாதிரி போய் குழியில விழுந்திருப்பாங்க. யார்கிட்டயாவது போய் வசமா சிக்கியிருப்பாங்க. தன்னுடைய செல்வத்தை இழந்திருப்பாங்க. தன்னுடைய குடும்ப கௌரவத்தை அவங்களால பயத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு செல்வ வளம் மட்டும் இல்லை, அவர்களுடைய நிதானத்தையும் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லைன்னா கெடுக்கக்கூடிய சக்தியா, கெட்ட சக்தியா அவங்க வீட்டுக்குள்ள சில நேரங்கள்ல அமைஞ்சிரும். குலதெய்வ அனுகூலம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் வேணுங்க. அது இருந்தா தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். குலதெய்வம் தெரிந்தவர்கள் அதை விடவே கூடாது. குலதெய்வம் தெரியாதவர்களும் முன்னோர்களுடைய அந்த எங்கேயாவது அந்த செய்தி கிடைக்கணும்னு மனமாற வேண்டிக்கிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போகும்பொழுதுதான் வாழ்க்கையில மாற்றங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா வரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்போ என்னென்ன தான தர்மங்கள் இவங்க பண்ணணும்? ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இது நிலத்தத்துவத்தின் அடிப்படையில வரக்கூடிய ஒரு ராசி. அவங்களுடைய விவசாய நிலங்கள் இருந்தா அந்த பூமியில விளையக்கூடிய அந்த விளைச்சல்ல ஒரு பகுதியை குலதெய்வம் கோவிலுக்கு அன்னதானத்துக்கு கொண்டு போய் அரிசி வாங்கி கொடுக்கறது, அவங்க நெல்லை வச்சு கொண்டு போய் கொடுக்கறது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு ஒரு நேர்த்திக்கடன் வச்சிருப்பாங்க. இன்னைக்கெல்லாம் சுவாமிக்கு தானியத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, இதெல்லாம் அந்த காலத்தில் அப்படிதானே இருந்தது. அதை கொடுப்பதும் மிக மிக சிறப்பு. நிலத்தத்துவத்தின் அடிப்படையில் வர்றதுனால இந்த குலதெய்வ கோவிலை சுத்தி கிரிவலம் வரக்கூடிய பாதைகள் இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஒரு டைல்ஸ் ஒட்டி கல் முள்ளு இல்லாம கிராம தெய்வங்கள் எல்லாம் நீங்க பாருங்களேன். இன்னமும் ஒரு மலையில, வனத்துல, காட்டுல, அருவி பக்கத்துல, வயக்காட்டுக்கு பக்கத்துல தான் தெய்வங்கள் இருக்கு. நம்ம எத்தனையோ நகர்ப்புறத்தில் இருந்தாலும் கூட நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஊர்ல அந்த குலதெய்வம் கோயில்ல ஒரு சுத்தபத்தமா அந்த இடத்த வந்து பராமரித்து கொடுப்பது, மதில் சுவர்கள் எழுப்புவதற்கு, அந்த நிலைத்து நிற்கக்கூடிய அந்த கோவிலுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் செய்து கொடுப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பு. ரிஷபத்திற்குரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரன்னா ஆபரணம்னு சொல்றோம்.
அந்த சுவாமிக்கு ஆபரணம் அது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கண்மலர் வைப்பாங்க, சிலர் வந்து சுவாமிக்கு நகை வாங்கி கொடுப்பாங்க, சிலருக்கு சுவாமிக்கு பெண் தெய்வங்களாக இருந்தால் வெள்ளி கொலுசு வாங்கி வைப்பாங்க, சிலருக்கு வந்து இந்த காதோல கருகமணின்னு சொல்லுவாங்க, சிலருக்கு சுவாமிக்கு பெட்டி வாங்கி வைப்பாங்க, பெட்டகம் பீரோ வாங்கி கொடுக்கறது, இது எல்லாமே நேர்த்திக்கடனாக ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமாக செய்யலாம். சுக்கிரன் என்றால் உடை, சுவாமிக்கு வந்து நல்ல உடை வாங்கி கொடுக்குறது, அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி இந்த குலதெய்வத்திற்கு பட்டு வாங்கி கொடுக்கறது, காட்டன்ல புடவை வாங்கி கொடுக்கறது, அம்பாளாக இருந்தால் ஆண் தெய்வமாக இருந்தால் வேஷ்டி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாமே வந்து ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமா செய்யலாம். சுக்கிரன் என்றால் அழகு வர்ணங்கள், கோவிலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுங்க. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை அவங்க குலதெய்வ கோயில்ல வர்ணம் பூசி ரொம்ப நாள் இருக்கு, கும்பாபிஷேகத்துக்கு அடிச்சதுப்பா இன்னும் அப்படியே இருக்குன்னா உங்களால முடியுதுன்னு சொன்னா பங்காளிகள்லாம் ஒன்று கூடி சேர்ந்து எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உங்களால முடிஞ்சதை நீங்க அதுக்கு ஒரு துவக்க புள்ளியாக இருந்து அந்த கோவிலுக்கு வர்ணங்கள் பூசி பளிச்சுன்னு வச்சுக்கிறது. அதே போல அந்த ரிஷபத்துக்கு அந்த கோவில் சுத்தி சில மானிய நிலங்கள்லாம் இருக்கும், அதை உழுது கொடுக்கறது, அதுக்கு வேலி அமைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நேர்த்தி கடன்களை ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வத்திற்கு செய்தாலே அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணினாலே போதுமானது. குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூரணமா கிடைக்கும். பொதுவா சொல்லுவாங்க, சுத்தமில்லாத ஒரு ஆலயம் எந்த சுகத்தையும் தராதியா அப்படிம்பாங்க. ரிஷபம் என்றால் சுத்தம், பளிச்சுன்னு இருக்கிறது. ஆக உங்க குலதெய்வம் கண்ணாடி போல பளிச்சுன்னு இருந்தா உங்க வாழ்க்கை கண்ணாடி போல பளிச்சுன்னு இருக்கும், பளிங்கு போல உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் வரும். ரிஷபம் என்ற வைரம் போல உங்க வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருப்பீங்க, குலதெய்வ அனுகூலம் இருந்தால். ரிஷபராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா வழிபாடப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னீங்க. எந்த நாள்ல சென்று வழிபட்டா சிறப்பா இருக்கும்? விஷயம் அதாவது ஒவ்வொரு குலதெய்வங்களுக்கும் சில அமைப்புகள் இருக்கு. அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடி வெள்ளி இந்த மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு தடவை படைப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தை மாதத்துல பண்ணுவாங்க, சித்திரை மாசத்துல பண்ணுவாங்க. அது தெய்வத்தினுடைய அம்சங்களை பொறுத்து தான் மாறுபடும். பொதுவாக ரிஷபத்திற்கு பஞ்சமஸ்தானம் 5ஆம் இடம் புதன் பகவானா வர்றார், மகாவிஷ்ணு பெருமாள் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் கும்பிடுறவங்க விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள்னு இருக்கு. சும்மாவே பெருமாள் கோயிலில் போய் 27 முறை வலம் வந்தால் சகல தோஷங்களை நிவர்த்தி ஏற்படும். அவரை கும்பிடும்போது நிறைய பித்ரு சாபங்கள் தோஷங்கள் சாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சாபங்களுக்கும் ஒரு நிவர்த்தி கண்டிப்பா நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால இந்த வைணவ பெருமாள் தெய்வங்களை குலதெய்வ அம்சமாக பெற்றவர்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள்ல அவசியம் குலதெய்வத்துக்கு கண்டிப்பா போய் வழிபட்டு 27 முறை சுற்றி வரணும். அதே போல காவல் தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள்லாம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதுல அமாவாசை வந்தாலும் சரி, பௌர்ணமி வந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பு. ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமைகள்ல ரிஷபராசிக்காரங்க குலதெய்வம் கோவில்ல போய் நெய் தீபம் ஏற்றி அந்த பாதம் அந்த குலதெய்வ, ஏன்னா நிலத்தத்துவ அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ராசி, அந்த குலதெய்வத்தை போய் நல்லா சுத்தி வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில இவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும். குலதெய்வத்தை ஒருவர் கெட்டியாக பிடித்து கொண்டால் உங்கள் குலம் மட்டும் இல்ல, உங்க குடும்பம் மட்டும் இல்ல, உங்க வம்சம் மட்டும் இல்ல, உங்களை சார்ந்த அத்துணை பேருடைய ஆசீர்வாதமும் நன்றாக கிடைத்து எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கூட நல்ல பிறப்புகளாக நல்ல ஜீவன் முக்தியாக உங்களுக்கு இறைவன் வழியை கொடுப்பார். அதை கொடுக்கறதாங்க குலதெய்வம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி முன்னோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கட்டும், இனிவர ஜென்ரேஷனும் நல்ல சிறப்பா வாழ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும் சார். மிக்க நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, ரிஷபராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான குலதெய்வ வழிபாட்டினுடைய சிறப்புகளை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுல கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.